Daily. Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் சித்தாலந்தூர் பகுதியில் நடைபெற்ற அதிமுக சாதனை விளக்க தெருமுனை பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விளக்க உரை பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மாவட்ட அதிமுக அம்மா பேரவை மற்றும் திருச்செங்கோடு தெற்கு ஒன்றிய கழகம் சார்பில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள், 4 ஆண்டு திமுக ஆட்சியின் அவலங்கள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறும் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்ட அம்மா பேரவை செயலாளரான வழக்கறிஞர் சந்திரசேகர் தலைமையிலும், திருச்செங்கோடு தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அனிமூர் மோகன் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விளக்க உரை பிரசுரங்களை வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் சரோஜா, மாவட்ட வழக்கறிஞர் அணி செயலாளர் பரணிதரன், மாவட்ட விவசாய அணி தலைவர் உதயகுமார், மாவட்ட விவசாய அணி செயலாளர் மணக்காட்டார் என்கிற சின்னசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். இந்த பிரச்சாரத்தில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி, திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதற்கு சிவகங்கை சம்பவமே சாட்சி என குற்றம் சாட்டினார். மக்களுக்கு என்ன செய்திருக்கின்றார்கள்? சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கின்றார்களா? நாங்கள் மின்கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னார்கள். இப்போ மாற்றத்திற்கு 6% மின்கட்டணத்தை உயர்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். நானும் அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்தேன் 5 ஆண்டு காலம். மக்களுக்கு மின்வெட்டு இல்லாமல், மின்கட்டணம் உயராமல் பார்த்துக் கொண்ட அரசு அம்மாவுடைய அரசு, எடப்பாடியார் அரசு. ஆனால் இன்று வருடத்திற்கு 6% மின்கட்டணம் உயர்கின்ற ஆட்சியாகத்தான் இருக்கிறது. அது மூலமாக சொத்து வரி, வீட்டு வரி என்று அனைத்து வரியும் உயர்த்திவிட்டார். முன்பாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சிவகங்கை மாவட்டத்திலே திருட்டே போகாத ஒரு நகைக்கு யாரோ ஒரு உயர் அதிகாரி சொன்னார்கள் என்பதற்காக வழக்கை பதிவு செய்யாமல் ஒரு அப்பாவி இளைஞரை அழித்தே கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் இந்த ஆட்சியை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும்.